ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகாகாரம். இன்றைக்கி நம்ம அவரைக்கொடியில் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து வெத்தலை கொடி மேலே தான் ஏற்றி விட்ருக்கேன். இதுக்கு தனியாக பந்தல் ஒன்றும் போடலை. அதுலேயே மேலே படர்ந்து போயிருக்கு பாருங்கள். குத்து குத்தாக பூக்கள் வச்சுருக்கு. இப்போ தான் காய்கள் வந்து அதில் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய காய்கள் காய்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு இதுலேயே 4-5 நிறைய இருக்குது. மேலேயும் மேலே கொடி ஏறிட்டு போகுது. நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சீசனுங்கிறதுனால இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரை கொடியில் காய்க்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். பரவாயில்ல, நிறைய காய்கள் பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி அவரை கொடி வச்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளவு காய்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா நம்ம பந்தல் இல்லைன்னா இப்படியும் நம்ம பக்கத்தில் ஒரு மரங்களாட்டி கொடிகள் மேலே பழமரங்கள் அது மேலே ஏற்றி விட்டுறலாம். அது பாட்டு போய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இடமும் சேவ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கு பாருங்கள். அந்த வெத்தலை கொடி மேலேயே படர்ந்து போயிருக்கு பாருங்கள். இன்னும் நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதோட அறுவடையை நான் சீக்கிரமே போடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கலரில் பூக்கள் இருக்குது. சில இதில் ப்ளூ கலரில் பூக்கும். அது வந்து பட்டை அவரைன்னு நினைக்கிறேன். இது கோழி அவரையா என்னன்னு தெரில. பெருசானா தான் தெரியும். கோழி அவரையா பட்டை அவரையா தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். இன்னும் 2-3 செடிகள் என்கிட்ட இருக்குது, அவரை செடிகள். பார்ப்போம். அதில் 2 செடி மாதிரி தெரியுது. இன்னொரு கொடி வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை. இது வந்து கருப்பு ரோஜா, அதாவது அரக்கு கலரில் பூத்து அப்புறம் நாளாக பிளாக் கலரில் மாறும். அதோட இதழ்கள் வந்து நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். முதல்ல இந்த செடி வந்து போகிற மாதிரி இருந்தது ரொம்ப. அப்புறம் கொஞ்சம் வெயிலில் தூக்கி வச்சோடனே உள்ள மழை பெஞ்ச பிறகு நல்லா தழுத்து இப்போ கீழே இருந்துலாம் நிறைய தண்டுகள், புது தண்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பூ 2 பூக்களாக பூக்கிட்டுருக்கு. இதுக்கு உரம்னா என்ன, எல்லா உரமும் கொடுக்கலாம். நீர் உரங்கள், புளிச்ச மாவு, வாழைப்பழத்தோடு அரைச்சி கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம இதுக்கு உரமாக கொடுக்கலாம். பால் கொடுக்கலாம். கொஞ்சம் கெட்டுப்போன பால் அது எல்லாமே நம்ம இதுக்கு உரமாக கொடுக்கலாம். இது வந்து காஷ்மீரி ரோஜா. இப்போ அந்த செடி வந்து சூப்பராக நல்லா தளைஞ்சி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளவு மொட்டுகள் இதில் இருக்குது. நான் இது தனியாக இன்னொரு வீடியோ போட்டேன் பாருங்கள். ஒரு 5-6 மொட்டுகளாவது இந்த செடியில் நிறைய கிடக்கு. இது வந்து அரளி பூக்கள் இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கலையிலும் 5-6 பூக்கள் இருக்குது. இது தொட்டி மாற்றி வச்சோன்னா நல்ல ஓரளவுக்கு நல்ல பெரிய செடியாக நல்ல உயரமாக வளர்ந்துக்கிட்டே போகுது. நிறைய மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பன்னீர் ரோஜாவில் இன்றைக்கி பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். 2 பூக்கள் இருக்குது. காஷ்மீரி ரோஜாவில் 2 பூக்கள் பூத்துது. அப்புறம் அரளிப்பூ, அப்புறம் ஒயிட் கலரில் பெங்களூர் ரோஸ் ஒன்று பூத்துருந்தது. இன்றைக்கி ஒரு 5-6 பூக்கள் பூத்துருந்தது. காலையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பூக்களை பார்க்குறதுக்கு மனசுக்கு ஒரு அமைதியும் கொடுக்குது. அது அறுவடை செய்த பூக்களை பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது பாருங்கள் கலர். காஷ்மீரி ரோஜா இன்னொரு செடி நான் வச்சுருக்கேன். காஷ்மீரி ரோஜா அதுவும் இப்போ மேலே கொண்டு வச்சோன்னே நிறைய மொட்டுகள் விட ஆரம்பிச்சிருக்கு. அதையும் நான் சீக்கிரமே வீடியோ போடுறேன். 2ஐயும் சேர்த்து போடுறேன். காஷ்மீரி ரோஜாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெங்களூர் ரோஸ் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதழ்கள் வந்து பெங்களூர் ரோஸ் வந்து ஒயிட் கலர் பாருங்கள். மடிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கு பாருங்கள். பன்னீர் ரோஜாவும் நல்லா அழகாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.